ஹலோ மேம். ஹலோம்மா. மேம் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுறீங்களா மேம்? ஓகேம்மா, நம்ம மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பார்க்கலாம். பட் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆண் உறுப்புலேருந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்லைன்னா ஒரு மாதிரி பஸ் மாதிரி ட்ரெயின் ஆச்சுன்னா அது காமனஸ்ட் ரீசன் வந்து கொனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோனோகாக்கல்ன்ற ஒரு பாக்டீரியா தான் இதுக்கு மெயின் காரணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு மேல் வந்து அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு டாக்டரை அணுகி சீப்பஸ்ட்டு டேப்லெட் தான் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதை சாப்பிட்டாலே அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் சரியாக போயிடும். ப்ளஸ் ஏன் இன்ஃபெக்ஷன் வருதுன்றதையும் பார்க்கணும். அவங்க வந்து ஸ்பெக்மான்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு கலெக்ட் ஆகும் அந்த ஸ்கின்னுக்கு நடுவில், அந்த ஆணுறுப்பு ஸ்கின்னில். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கணுன்றது வந்து அவங்க வந்து ஒரு மேல் டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் அறிவுரை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் மெயினாக அங்கேருந்து தான் வரும். ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கேன். லோ கிரேட் ஒர்க்கர்ஸ்லேருந்து ஹை கிரேட் ஒர்க்கர்ஸ்க்கு வரைக்கும் நிறைய ரிஸ்க் இருக்குமா. டிரைவர்ஸாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டில் இந்த பைக்லேயே ஓட்டிகிட்டு போகிறவங்களா இருக்கட்டும், வெல்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ப்ளம்மர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த பைக்லேயே நிறைய சுற்றுறதும் ஹீட்டில் வேலை செய்கிறதுமா இருப்பாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஐடி செக்டாரை எடுத்தாலும் அவங்க லேப்டாப்பை மடியிலேயே வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹீட் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகி அவங்க ஸ்க்ரோட்டமை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் அஃபெக்ட் ஆகும், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நைட் ஷவர் எடுத்துக்கிறது நல்லது. அட் த சேம் டைம் அவங்க வந்து அவங்க பாடி எப்படி கூலாக வச்சுக்கணுன்ற மாதிரியெல்லாம் அப்பப்போ பிரேக்ஸ் எடுத்துக்கணும். அவங்க அவங்க ஒர்க்லேருந்து பிரேக் எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்னொன்று அவங்க டயட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அவங்க வந்து கண்டபடி நான் வெஜிடேரியன் டயட்ஸு, இந்த ஆயிலி ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணி ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணணும். இந்த காலத்தில் ஆண்களுக்கும் டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ஏர்லியாக வருது. அட் த சேம் டைம் ஹார்ட் டிசீஸும் நிறைய சீக்கிரம் வருது. ஸோ அவங்க டயட்டில் கான்ஷியஸாக இருக்கணும், எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அண்ட் முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நல்லா இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் நல்லாயிருக்கும், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியும் நல்லாயிருக்கும். மெயினாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இப்போ ஐடி செக்டார் எடுத்திங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ், 5 நாள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் அவங்க நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் மாறி மாறி வரதுனால கூட ப்ராப்ளம் இருக்குது. பட் அவங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டேன்னு ஒரு லீவ் இருக்குது. அந்த லீவை அவங்க யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணாதான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு நல்லது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சாட்டர்டே ஆனால் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு. ஆல்கஹாலெல்லாம் என்ன பண்ணோன்னா டிசைரை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணாது. ஸ்மோக்கிங்கும் அதே மாதிரி தான் மோட்டிலிட்டியும் அஃபெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைஃப் ஸ்டைல் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேல் இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.